யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பெயிண்டிங் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எம்டியான கிளாஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி கிளாஸில் பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த எம்டியான கிளாஸ் நான் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லேருந்து எடுத்தேன். நீங்கள் இந்த கிளாஸ் கடையில் கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெயிண்ட்ஸ். நான் ஃபெவிக்ரலோட அக்ரிலிக் கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரெஷஸ்மே சைஸ் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வாங்கிக்கலாம். வாங்க பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கிருஷ்ணரை தான் இன்றைக்கி வரைய போகிறேன். உங்களுக்கு எந்த வேணுமோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி A4 ஷீட்டில் இந்த மாதிரி ரஃப் ஸ்கெட்ச் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். அதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ரஃப் ஸ்கெட்ச் முடிச்சதுக்கப்புறமா அது மேலே நம்ம கிளாஸை வச்சு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரஃப் ஸ்கெட்ச் நீங்கள் நீட்டாக கிளியராக வரைஞ்சால் தான் உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் ஆகாமல் இருக்கும். இப்போ ரஃப் ஸ்கெட்ச் ரெடி ஆகிடுச்சு, வாங்க பெயிண்ட் பண்ணலாம். இப்போ ரஃப் ஸ்கெட்ச் மேலே நான் கிளாஸ் வச்சு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ப்ரஷ் தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணேன். பட் ப்ரஷ் வச்சு பண்ணும்போது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் ஐலைனரை வச்சு அதோட ப்ரஷ்ஷை வச்சு நான் பண்ண போகிறேன். ஏன்னா ஐலைனரோட ப்ரஷ் கொஞ்சம் தின்னாக இருக்கும். நம்ம சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும் போது இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது நம்ம அதெல்லாம் கரெக்டாக கொடுக்க முடியும். இது நீங்கள் ஒரு டிப்பாக கூட எடுத்துக்கலாம். இந்த ஐலைனர் ப்ரஷ் வச்சு நல்லாவே பெயிண்ட் பண்ண முடியுது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ரஷ் ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எந்த ப்ரஷ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஐலைனர் ப்ரஷ் ரொம்ப ஈஸியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஃபைனலாக நான் பெயிண்டிங் முடிச்சிட்டேன். அதாவது அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ கலர்ஸ் கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெட் கலர் அப்புறம் க்ரீன் கலர் கொடுக்குறேன் ஃப்ளவர்ஸ்க்கும் அந்த டிசைனுக்கும். கலர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் முழுக்க நம்மளோட இஷ்டம் தான். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். நான் சொல்கிற கலர் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி கோல்டன் கலர் ஃப்ளூட்டுக்கும் அப்புறம் ஜுவல்ஸுக்கும் கொடுத்துக்கிட்டேன். பெயிண்டிங் கலர்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அவுட்லைன். ஆல்ரெடி பிளாக்ல தான் அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்புறம் எதுக்கு மறுபடியும் அவுட்லைன்னா ஒயிட் கலர் அவுட்லைன் கொடுத்தோன்னா இன்னும் நம்ம பெயிண்டிங் ப்ரைட்டாகவும் அழகாகவும் தெரியும். அதுக்காக தான் இந்த ஒயிட் கலர் கொடுக்குறேன். இந்த ஒயிட் கலரோட ரிசல்ட் உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் தெரியும். ஒயிட் கலரும் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன். ப்ளூ கலர் பெயிண்ட் பேக்ரவுண்ட் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஸ்பாட்ஸில் அந்த பெயிண்ட்டை டிப் பண்ணி ஃபுல்லாக கொடுக்குறேன். எந்த இடத்தையும் கேப் விடக்கூடாது. ஃபுல்லாகவே நல்லா ஃபில் பண்ணி கொடுங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் ப்ரஷில் கூட பண்ணலாம். பட் ஸ்பாட்ஸில் பண்ணும்போது இதோட ரிசல்ட் இன்னும் நல்லாவே கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக ஃபேஸு பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது பண்ணி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். எந்த ஃபேஸுமே விடக்கூடாது. ஃபேஸ்லேருந்து பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா பெயிண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர்லாம் ஸ்பாஞ்சில் கொடுத்ததுக்கப்புறம் இதை திருப்பி பார்க்கும் போது உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கும். பெயிண்ட் பண்ணது அப்படி இதில் பேக்கில் சூப்பராக தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒயிட் கலர் எதனால் நான் அவுட்லைன் கொடுத்தேன் அப்படின்னு. இப்போது நம்மக்கிட்ட அழகான ஒரு கிருஷ்ணர் ஸ்கெட்ச் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருந்தது. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.